ஸ்டுடியோ மிஸ்டர் ரெட்டி. வாங்க வாங்க. வணக்கம். இந்தாங்க உங்க சம்பளம் 1000 ரூபாய், 2 மாச போனஸ் 2000 ரூபாய். இது என்னோட அன்பளிப்பு. பொங்கல் திருநாளை சிறப்பா கொண்டாடு. ரொம்ப தேங்க்ஸ். ப்ரோக்ராம் இன்சார்ஜ் கனக சபாபதி. வாங்க வாங்க. இந்தாங்க உங்க சம்பளம் 700 ரூபாய், 2 மாச போனஸ் 1400 ரூபாய். இது என்னோட அன்பளிப்பு. பொங்கல் நல்லா பொங்கல். நன்றி. சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் ஆறுமுகம். வாங்க வாங்க. இந்தாங்க உங்க சம்பளம் 500 ரூபாய், 2 மாச போனஸ் 1000 ரூபாய். இது என்னோட அன்பளிப்பு. நீங்க நல்லா இருக்கும், நல்லா இருக்க, நல்லா இருக்கு. பணமெல்லாம் தீர்ந்து போச்சு சார். நேத்து தான் பேங்க்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் டிராப் பண்ணி. எத்தனை லட்சம்? வருஷத்துல ஒரு நாள் வழக்கமா செய்யறோம். அதுல ஏன் குறை வைக்கணும்? இதுலயுமே குறை வைக்கல சார். லிஸ்ட் ப்ராப்ளம் போனஸ் கொடுத்தாச்சு. மிஞ்சி இருக்கிறது ஏழை எளியவங்க தான். அவங்க குறை எதுக்கு? நீங்களே பேங்க்குக்கு போய் 5 லட்சம் ரூபாய் கேஷ் பண்ணிட்டு வாங்க. கேஷியர் செக் புக் எடுங்க. It's all right. ரெண்டு பொட்டி ஒரே மாதிரியா இருக்கே. இதுல எதையும் பொட்டின்னு தெரியலையே. மை குட்னஸ். என் பெட்டில 5 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்பதான் அந்த பேங்க்ல டிராப் பண்ணிட்டு வரேன். நானும் 5 லட்சம் ரூபாய் தானே டிராப் பண்ணேன். Then all right, no problem. எந்த பெட்டி வேணும்னாலும் எடுத்துங்க. I think this is yours. No, I think that's mine. Okay, take it. உங்களுக்கு இன்னும் சந்தேகம் தீரல நினைக்கிறேன். All right. இது என்னுடைய அட்ரஸ். எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். Nice meeting. Really nice meeting. கேஷியர், இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. செக் பண்ணி பாத்துங்க. எல்லாம் கள்ள நோட்டா இருக்க. வாட்? கள்ள நோட்டா? ஏன் இப்படி ஓடுறா? ஏன் ஓடுறாருன்னு தெரியல சார். போலீஸ் வந்தா நம்ம 2 பேர் நிலைமை என்ன சார் ஆகுறது? ஆமா, மை காட். சார் பெட்டர் முதல்ல போலீஸ்க்கு டெலிபோன் பண்ணு. குயிக் குயிக் குயிக். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். நான் தேவிகா ஸ்டுடியோ கேஷியர் பேசுறேன். எங்க மேனேஜர் 5 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டை கொண்டாந்து வச்சுட்டு ஓடி போயிட்டார் சார். மிஸ்டர் செல்வம், உங்களுக்கு தெரியுமே. நல்லா இருக்கியா? இல்லாத விலாசத்துக்கு விசிட்டிங் கார்டு வேற. எவனோ நல்லா ஏமாத்திருக்கான் உன்னை. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சாரி மேடம், உங்க ஹஸ்பண்ட தேடி வந்திருக்கோம். அதுக்காக வெளிய காலிங் பெல் ஒன்னு இருக்கு, அதை பார்க்கல? அர்த்தம் காலிங் பெல் அழுத்தல. அவர் கொல்லவரமா தப்பிச்சிட்டு போயிட்டாருன்னா? அவர் எதுக்காக தப்பிச்சு போனோம்? அப்படி என்ன தப்பு பண்ணாரு? மேடம், உங்க ஹஸ்பண்ட் ஸ்டுடியோ பண்ண 5 லட்சம் ரூபாயை கையாடல் பண்ணிட்டு தப்பி ஓடிட்டாரு. இன்ஸ்பெக்டர். நோ. I'll find out the mystery. மேடம், வித் ஒரு பெர்மிஷன் நாங்க இந்த வீட்டை கொஞ்சம் சோதனை போடுறோம். அவரை தேடி பார்க்க போறீங்களா? அவரை மட்டும் இல்ல, அவர் கையாடல் பண்ணிட்டு வந்த பணத்தையும் தேடி பார்க்க போறோம். Yes, Devaki Studios. Can I speak to Mr. Selvam, please? May I know who are you? Mr. Selvam. He is not available at present. At present, please? எப்போ வருவாரு? அது போலீஸ்காரங்களுக்கு தான் தெரியும். முதலாளி கிட்ட பேசணுமா? ஓ எஸ், கனெக்ஷன் தர்றேன். ஹலோ. குட் மார்னிங் சார். What happened to my husband? நான் என்னத்தம்மா சொல்றது? ஆரம்பத்துல என்னால நம்பவே முடியல. கள்ள நோட்டை கொண்டு வந்து என் கையில கொடுத்துட்டு சொல்லிக்காம ஓடினா என்ன அர்த்தம்? அவன் இப்படி செய்வான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல.
வேலுமணி வேலுமணி ஏனுங்க ஏனுங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்பான். ஆட உங்களுக்கு வேற சோழி கழுதை இல்ல. இந்த புள்ள குட்டிகளா என்ன சரியா தூங்கல. நீங்க ரூமுக்கு போங்க, தூங்குன பிறகு நானே வரேன். அம்மா யாருமா உன் பக்கத்துல? ஒருத்தர் மேல தூங்குற. யாரோ திருட வந்திருக்கான், அம்மாக்கு தெரியல. யாரோ திருட வந்திருக்கான். அப்பா என்னங்க உண்மையை சொல்லுங்க, இந்த ஒரு வருஷத்துல எத்தனை பெண்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க? ஒரு 500 இருக்கும், சமயத்துல 1000 கூட. இது என்னடி விளையாடுற? நான் ஆபீஸ்ல தான் இருக்கிறேன்னா, நான் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீ போன் பண்ணி கேக்குற. ஆபீஸை விட்டு வந்துட்டா 2 நிமிஷம் லேட் ஆயிட்டாலும் ஏன் லேட்டுன்னு கத்துற. பெருசா என்ன கொஞ்சம் தனியா விட்டு பாரு, கேள்விப்பட்டே அசந்துருவேன். இதுலதானே சாகிறது சரசு. உண்மையிலேயே இன்னைக்கு தாண்டி நமக்கு முதல் இருக்கு. ஆமா, நமக்கு முதல்ல ஆம்பளை பிள்ளை பிறந்தா யார் பேர் வைக்கலாம்? வந்துருச்சு. தாலி கட்டின நாள்ல இருந்து இதே தகராறு தானே. நான் ஒரு மடையன். வந்தமா தூங்கணுமா போனமான்னு இல்லாம வளவளன்னு பேசி கிளப்ப வந்துருச்சு. நமக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கிறாரு, கூட்டிட்டு வரேன். என்ன முலையார், ஏதாவது தப்பா நடந்துட்டீங்களா? நீங்க கேக்குறது எப்படி தெரியுமா இருக்குது? என்னமோ உங்க பொண்ணு கிட்ட நான் தப்பா நடந்த மாதிரி இருக்குது. ஐ மீன் மீனாவது கருவாடாவது சும்மா இருங்க சார். வெளியில ஒரு பொண்ணை தொட்டா அவ தப்புன்றா, வீட்டுல என் பொண்டாட்டியை தொட்டா நீங்க தப்புன்றீங்க. என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? அப்படி இல்ல சார், வியாதியை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிடுறேன். பொறுத்ததான் பொறுத்தீங்க, கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, எல்லாம் சரியா போயிடும். என்ன சரியா போயிடும்? நீங்களும் வைத்தியம் பார்த்து எல்லாம் விழுந்துருச்சு. நானும் பொறுத்திருந்து சுத்தமாயிருச்சு. காதல் தான் 2 இருக்குது. என்ன ஒரு 5 வருஷம் ஆகுமா? ஒன்லி 6 months. 6 மாசம். இப்பதே தூரத்து பார்வை சரியா தெரியல. குட் மார்னிங் பார்ட்னர். குட் மார்னிங். என்னையா தலையில அடி? ஒண்ணும் இல்லையா, இந்த பசங்க கிரிக்கெட் ஆடி இருந்தாங்க, இந்த பால் தலையில பட்டுச்சு. ஏன் போய் சொல்ற மாமா? இவரு நடுராத்திரில எங்க அம்மா ரூமுக்குள்ள வந்தாரு. நான் தான் திருட நினைச்சு அடிச்சுட்டேன். டேய், ஊருக்கு போவாம இங்க எங்க வந்த நீ? இதை சொல்லிட்டு போலாம். நீ சும்மா இல்லையா? எங்கடா வந்த? உல்லாச மயம் போறதுக்கு பணம் கேட்டேன், அதை வாங்கிட்டு போன வந்தேன். வா, கேட்டு போய் பணம் வாங்கிட்டு போ. என்ன ஐயா வீட்டுல கலாட்டா? அதை ஏயா கேக்குற? பொண்டாட்டிய தொட்டு 6 மாசம் ஆச்சு. இதெல்லாம் பிள்ளைங்களா? விடிய விடிய தூங்க மாட்டேன்றானுங்க. இவனுங்களுக்கு என்ன வேலை? பிள்ளைங்க இல்லைன்னா மட்டும் ரொம்ப லட்சணம். ஏயா வயிற்றுல கிளப்புற? உனக்காவது 6 மாசம், எனக்கு 1 வருஷம். ஐயா 1 வருஷம். என் பொண்டாட்டி ரூம் பக்கம் போனாலே போதும், டாக்டர் கூட்டு வாங்குற. ஒன்ன பிடிக்கலையாமா? ஊசி போடைங்க. அந்த நேரத்துல எதுவும் ஊசி? அவளுக்கு இந்த நேரம் நான் இருக்குது. எந்த நேரம் ஊசி வேணும்? மார்னிங் சார். குட் மார்னிங். யாருமா நீங்க? என்ன பார்க்க வந்தியா? என்ன பார்க்க வந்திருக்காங்க? பூதேவி அவங்க சொல்லட்டும். உங்க 2 பேரையும் தான் சார் பார்க்க வந்திருக்கோம். அப்புறம் என்ன தகராறு? பாருங்க பாருங்க. இதான் பக்கா நெருங்கட்டுமே. சரி, நிறந்து உட்காருங்க. பரவாயில்ல சார், நிக்கிறோம். சரி நில்லுங்க. எங்க வந்தீங்க? சார், நாங்க மாத சங்க வளர்ச்சி நிதிக்காக ஒரு மானிஷ படம் போடுறோம். அதுக்கு நீங்க 100 ரூபாய் டிக்கெட் வாங்கிக்கணும். என்ன படம்? கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி. கரெக்டா இடம் தெரிஞ்சு வந்திருக்கீங்களே. எங்களை பத்தி யாராவது சொன்னாங்களா? யாரும் சொல்லணுமா சார்? உங்களை பார்த்தாலே தெரியுதே பெரிய மனசு உள்ளவர்னு. அது இருக்கட்டும். என்ன படம் கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரின்னு? அதுக்கு பதில் பாதி ஈபின்னு ஏதாவது ஏசட்டி விட்டு படம் போடப்படாது? தேட்டர் வாசல்ல நீங்க நிப்பீங்கல்ல? 2 பேர் கூட. சார், பணம் கொடுங்க சார், நாங்க போனோம். பணம் கொடுங்க சார். கொடுத்துட வேண்டியது. ஆமா. போய் கேக் எடுத்து வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் சார். போன் பண்ணியா? கேக் இருக்கு. பாக்குறதுக்கு 200 ரூபாய் ஃபைன். ஆமாங்க. வர வளர்த்தவன்
பொம்பளை ரெண்டா எடுத்துக்கிட்டு நிப்பான். யோ கேங்க, வர பொண்ணு எடுத்தா ஒரு 200 ரூபாய் பணத்தை கொடுத்தா அனுப்ப. வந்து எடுத்துக்கிட்டு நிக்காத. உடனே அனுப்பு. ஏ மிஸ்டர் கான்ஸ்டபிள், லாரியில் நசுங்கி ஆள் மரணம். செல்வம் என்பவர் தேவகி சினிமா ஸ்டுடியோவின் மேனேஜர். அவர் ஸ்டுடியோ பணம் 5 லட்சத்தை கையாடல் செய்து தலைமறைவாகி விட்டார் என்ற செய்தி ஏற்கனவே வெளியானது தெரிந்ததே. நேற்றிரவு அவர் போலீசில் பிடியிலிருந்து தப்பி ஓட முயன்ற போது ஒரு லாரியில் அடிபட்டு நசுங்கி செத்தார். பணத்தை எங்க வச்சுட்டு செத்தான்னு தெரியும். என் மேனேஜர் நல்லவரா கெட்டவரான்னு என்னால டிசைட் பண்ண முடியல. எது எப்படி இருந்தாலும் இறந்தவரை பத்தி பேசுறது அவ்வளவா நல்லது. அதனால இந்த கேஸ் அப்படியே டிராப் பண்ணிடுங்க. நான் அப்படி சொல்லாதீங்க. கேஸ் இருந்தாதான் நாங்க எதையுமே மூவ் பண்ண முடியும். கள்ள நோட்டு அடிக்கிற ஒரு பெரிய கும்பல் மெட்ராஸ்ல இருக்கிறதா நாங்க உறுதியா நம்புறோம். ஜூலி, ஜூலி, செல்வம், ஜூலி, ஜூலி, உன்னை விட்டு நான் ஒரு நாளும் போக மாட்டேன். நீங்க சாப்பிடுறது என்ன சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நல்ல வேலை ஜூலி. அந்த லாரி ஆக்சிடென்ட் மாத்திரம் நடக்காம இருந்தா போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது. யார் பெற்ற பிள்ளையோ அவன் கை காலு முகம் எல்லாம் லாரி சக்கரத்தில் அடிபட்டு நசுங்கி போச்சு. கையிலேயே வச்சு கூட லாரியிலே கண்டுபிடிக்க முடியாது. நல்ல வேலை எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுச்சு. என் சட்டை, என் பேண்ட், ஷூ எல்லாம் அவனுக்கு மாட்டிட்டு கதையே மாத்திட்டேன். ஜூலி, நான் செத்து போயிட்டேங்கிறது எப்படி உண்மை இல்லையோ அதே மாதிரிதான் நான் ஸ்டுடியோ பணத்தை மோசம் பண்ணிட்டேன்னு சொல்றேன். அது எனக்கும் தெரியும். ஆமா, 5 லட்சம் ரூபாய் எப்படி ஏமாந்தீங்க? நான் ஏமாந்ததை தெரிஞ்சுக்கவே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவன் ரொம்ப கெட்டிக்காரன். இந்த நேரத்துல எங்க புறப்பட்டீங்க? சொல்லி நான் தான் செத்து போனவனாச்சே. பக்கத்துல இருக்கும் யாராவது பாக்கிறதுனால நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ராத்திரி 12 மணிக்கு மேல நான் இந்த வீட்டுக்கு போறேன். What are you talking? நீங்க வெளியே போனா மட்டும் யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்களா? அதுக்காகத்தானே இந்த தொப்பியும் கருப்பு கண்ணாடியும். அப்படியே யாராவது சந்தேகப்பட்டாலும் இவதான் செத்து போயிட்டானே, அவன் மாதிரி இவன் வேற யாரோன்னு நினைச்சுக்கோ. சொல்லி நான் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா என்னை ஏமாத்துவ கண்டுபிடிக்க முடியாது. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாதான் அவனை பத்தி ஏதாவது துப்பு கிடைக்கும். இல்லைங்க, உங்க கையில ஏதாவது பணம் இருக்கா? இருக்கு. மறுபடியும் எனக்கு ஸ்டுடியோ வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ எப்படி குடும்பத்தை நடத்த போற? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்றேன். தெரியாத வேலைக்கு ட்ரை பண்றதை விட தெரிஞ்ச தொழிலை செய்யலாமே. செல்வம், மறுபடியும் என்ன அந்த நரகத்துக்கு போக சொல்றீங்களா? நான் அதை விட ரொம்ப கீழே போயிட்டேன். There's nothing wrong. என்ன நம்பு. காதல் மலர் தோட்டம் பார்.
காதல் மலர் தோட்டம் அந்தி மாலை என் தென்றலை கொள்ளை அல்லவா என் கண்ணிலே காதல் மலர் தோட்டம் ஹலோ குட் ஈவினிங். ஹலோ குட் ஈவினிங். வாயண்டி ரூமுக்கு போயிட்டு போவோம். யார பார்த்து அப்படி நினைக்கிறேன்? சரிதாமா. 10 பேருக்கு முன்னாடி ஆடுறவ தானே. எவ்வளவு பணம் வேணும்? 10 பேருக்கு முன்னாடி ஆடுறவெல்லாம் படுக்கைக்கு வந்துட மாட்டாடா முட்டாள். ஏய் முட்டாளா? You stupid. நோ நோ. வாங்க 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 வாங்க. சொன்ன விலாசத்துக்கு கரெக்டா வந்துட்டாங்க. வீடா? ஆமா. பொண்ணே பார்க்கலாம் இல்ல? தாராளமா. அதுக்குதானே உங்களை வர சொன்னேன். வாங்க போவோம். பர்சனாலிட்டி நோட் பண்ணிக்கிறேன். நீஸ் நல்லா இருக்கா? நல்லா. உங்களுக்கு திருப்தியா? திருப்தி. வலது கால். டிரைவர் நீயும் மாப்பிள்ளை வந்தாச்சு. சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஏமா மாப்பிள்ளை நின்னுகிட்டே இருக்காரு? ஆமா. எங்க மாப்பிள்ளை நின்னுகிட்டே இருக்காரு, போய் உட்கார சொல்லுங்க. உட்காருங்க. பரவாயில்ல நிக்கிறேன். இல்ல நிக்கப்படாது, உட்காருங்க. பரவாயில்ல நிக்கிறேங்க. உட்காருங்க. என்ன உட்காந்து தொலைடா. உட்காரு. அங்கே கொடு, அங்கே கொடு. என்ன பெண்ண பிடிச்சிருக்குங்களா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கீங்க? அதான் அன்னைக்கே சொன்னனுங்களே, பட்டாளத்து படிப்பு. இந்த நாட்டுக்காக ராணுவத்துல உழைச்சு. அவர் போகாத நாடு இல்ல, பேசாத பாஷை இல்ல. இந்த சின்ன வயசுலயா? ரொம்ப ஆச்சரியம் தாங்க சார். இப்படி ஒரு மகனை பெற்றதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். மாப்பிள்ளை நான் இங்க இருக்கும் போது டிரைவரை போய் மாப்பிள்ளை நினைச்சு பேசுனா என்ன அர்த்தம்? நீங்க தான் மாப்பிள்ளையா? யோ புரோக்கர், என்னையா வயசான மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வந்திருக்க? நான் தான் அன்னைக்கே சொன்னனுங்களே, மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வயசு அதிகம்னு. என்னையா சொன்ன நீ? கொஞ்சம் வயசு அதிகம்னு சொன்ன, ரொம்ப அதிகம்னு சொன்னியா நீ? சொன்னாருண்டா எனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னீங்க. என்னையா ரவுடி பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அளவு கொட்டுற? இல்லைங்க, உண்மையிலேயே பட்டாளத்துக்காரர் தாங்க. பட்டாளத்துல இருக்கையில ஒரு மரம் லூஸ் ஆகி எதிரிகளை சுடுறதுக்கு பிறகு நம்ம எல்லாம் சுட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே டாக்டர் டெஸ்ட் பண்ணி இவர் ரொம்ப இருக்கு. அட மில்சி மாப்பிள, உடனே பெங்களூருக்கு போறாட. வேகம். அப்பா வேலுவனே, வேலுவனே, இங்க உட்காந்துட்டியா? எப்படி இடத்த மாத்தின? ஐயோ என்ன ஆச்சு? இன்னைக்கு நான் பட்டணத்துக்கு போறேன் பாரு. அதான் காலையில சொன்னீங்க போங்க. என்னடி போங்கன்னு சாதாரணமா சொல்லிவிட்டேன். போனா 15 நாள் ஆகும் திருப்பி வர்றதுக்கு. அப்புறம் என் பேர்ல குறைப்பட்டுக்காத, அவ்வளவுதான் சொல்லி. இதுல என்ன வர சொல்லிட்டு போகத்தான் வேணும். வேலுமணி 7 மணி ரயிலடி. அட இவரோட பெரிய ரவுசாலம் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? என்னடி அவசியம் விஷயம்? என்ன சினிமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க ஊருக்கு போறேன்றீங்களே, விளையாடுறீங்களா? உங்களோட விளையாட முடியாது. இந்த பாரு, சிட்டி சிட்டி பேங்க்னு ஒரு சினிமா வருது. நீங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வரீங்களா? ஏனுங்க சினிமா பார்த்து நாளாச்சு, நானும் போறேங்க. ஐயோ, அவங்களை எதுக்காக அனுப்புறேன்னு புரிஞ்சுக்காம பேசுறியே. டிரைவர் இங்க வா. இந்தா இந்த பணத்தை வச்சுக்கோ. சினிமா காட்டி கூட்டிட்டு வர்றியா? இந்த பாரு, கடைசி தான் முக்கியம். உதவிங்க பாதியில வந்துட போகுது. ஓடுங்க 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 ஓடுங்க. வேலுமணி
7 மணி ரயில் என்ன வேணா சொல்றீங்க, ரயில நிறுத்த சொல்றீங்களா? அப்படியெல்லாம் என்ன பட்ட பகல்ல என்னடி இது, பகலாவது ராத்திரி ஆகுது, இத விட்டா 15 நாள் ஆகும். வாடி கண்ண இல்ல ஆஜாத்தி இல்ல வாய யாருது? என்ன பையன் செருப்பா இருக்குதே? நீசே சிவரானே. தம்பி யாரு? அம்மாவுக்கு வேண்டி. அப்புறமா வந்து பாரு. ஏன் இடைஞ்சலா இருக்கோ? என்னங்க வந்துட்டீங்களா? என்னடி ஹால்ல ஒரு போய் உட்கார்ந்து இருக்கிறான், நீ என்ன பார்த்தது ஷாக் ஆகுற? என்னங்கடி இதெல்லாம்? என்னங்க விவரம் புரியாம பேசிட்டு ஆபீஸுக்கு போன் பண்ணா குடோனுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்றாங்க. போனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா எதற்க நீங்க நிக்கிறீங்க? ஷாக் வராம என்ன செய்யும்? அது இருக்கட்டும், அவ யாரு? என்னையே போயிட்டு அப்புறமா வாங்குங்கிறான். ஓஹோ, அவரை கேக்குறீங்களா? அவரு கைரேக நிபுணர், அம்பாள் அருள் பெற்றவர். யாரா இருந்தாலும் அவரை தேடித்தான் போகணுமா? என்ன அவ்வளவு சந்து வந்து உள்ளே இருக்கிறான்? ஐயோ, அது இல்லங்க, ஹேமாமாலினி அம்மா சிபாரிசு பண்ணதுனால அவரே நம்ம கிட்ட தேடி வந்திருக்காரு. வாங்களேன், வந்து சீக்கிரமா கைய காட்டுங்களேன். தம்பி, நீங்க யாருன்னு தெரியாம கேட்டேன், மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, கைய காட்டி. மனசுக்கு நிம்மதியே இல்லை. அதுதான் தெரியுது. எதனால நிம்மதி இல்ல? அதான் புத்திர பாக்கியம் இல்லையே. அதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு நிச்சயம் குழந்தை வேணும்னா 2ஆம் கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். ஏங்க, கல்யாணம் பண்ணாம வேற வழியே இல்லையா? ஏமா இல்ல, ஐயா கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணாருன்னா நிச்சயம் புத்திர பாக்கியம் உண்டு. தம்பி, எங்க குலதெய்வம் மெட்ராஸுக்கு பக்கத்துல இருக்குது, அங்க போய் தங்கி இருந்து பூஜை பண்ணலாம்னா இவன் என்ன நம்பி தனியா அனுப்ப மாட்டா. அதனால அதை கை விட்டுற வேண்டியதுதான். முதல்ல சொன்னதை வேணா முயற்சி பண்ணி பார்க்கலாம். தம்பி, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஜெகப்பா சின்னதா ஏதாவது பொண்ணு இருக்கா? ஜெகப்பா சின்னதா? இது பாருங்க, நீங்க தாராளமா மெட்ராஸ் போகலாம், எத்தனை வருஷம் வேணாலும் தங்கலாம், பூஜையை முடிச்சிட்டு மெதுவா திரும்பி வரலாம். இன்னைக்கே புறப்படட்டா? இப்பவே போலாம். தம்பி, எப்ப பிறப்புறாப்ல? அம்மா சொன்னாத்தா. அவங்க என்ன சொல்றது? நீங்க பிறப்பிட்டாத்தா நான் பிறப்பட முடியும். அப்ப நான் வரேம்மா. எங்க முதலாளி உங்களை பாக்கணும். எங்க முதலாளி அப்படியா? பெரிய மனுஷன். வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. என்ன விஷயம்? நல்ல குட் ஈவினிங். குட் ஈவினிங். உட்காருங்க, சும்மா உட்காருங்க. என்னங்க உட்கார சொன்னா உருள்றீங்க? முடியல. ஆமா, உருளாதீங்க, ஒரே இடத்துல இருங்க. ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்தேன். சொல்லுங்களேன். நாளைக்கு காலையில 6 மணிக்கு இந்த ரூமை நீங்க காலி பண்ணி கொடுக்கணும். இந்த ரூம்? ஆமா, நான் 10 நாளைக்கு வாடகைக்கு எடுத்திருக்கிறேன், காலி பண்றதாவது. நான் உங்களுக்கு வேற ரூம் ஏற்பாடு பண்ணி தரேன். ஏங்க, இந்த ஹோட்டலுக்கு வந்து எப்பவாவது நான் வேற ரூம்ல தங்கி இருக்கேன்னா இது எனக்கு ரொம்ப ராசியான விஷயம். என்னங்க சிரிக்கிறீங்க? நீங்க வேற விளையாட்டு அழுகுறீங்களா? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. என் பொண்ணை பார்க்க வந்த மாப்பிள்ளை எல்லாம் இந்த ஹோட்டல்ல எல்லாரும் மொழியும் தங்கிட்டாங்க, இந்த ரூம் தவிர. என் பொண்ண ஒருத்தருக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு பட்டாளத்துல இருந்து ஒரு மாப்பிள்ளை வராருங்க. இந்த ரூம் ராசியாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதான்னு பாருங்க. உங்க நிலையை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வையேன்னு சொல்லுவாங்க. உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்காக வேண்டியாவது இந்த ரூம்ப நான் இப்பவே காலி பண்ணிடுறேன். ஜூலி, ஒரு ஹாப்பி நியூஸ். வெல்கம். சொல்லுங்க. கம் ஆன், சே. சொல்றேன்டா, என்ன ஏமாத்துறவன் யாருன்னு. அவன் பேரு பாஸ்கர், ஒரு பாலக்காடு. உறுதியா தெரியுமா? 99.9% அவனா இருக்கான். பாலக்காட்டுக்கு போய் அவனை தேடி பார்க்கலாம்னா கையில பணம் இல்லை. செத்து போனவன் எந்த நண்பனை சந்திச்சு இப்படி உதவி கேட்க முடியும்? என்னம்மா சாவித்ரி, என்ன வேணும்? இந்த ராத்திரில உங்களை தொல்லை கொடுத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க. எங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு டெலிபோன் செய்யணும், பண்ணிக்கலாம்.
தேவை இருக்கே. சாவித்ரி, சாவித்ரி, என்ன வேணும்? ஏங்கா இங்க ஆம்பளைங்களா? ஆம்பளைங்களா? வாட் நான்சென்ஸ், அதெல்லாம் அப்புறம் இல்ல. சிகரெட் போயது. ஆம்பளைங்க மட்டும்தான் சிகரெட் பிடிப்பாங்க நினைச்சியா? என்னங்க இது அநியாயம்? இந்த அக்கா ஆம்பளைங்க மாதிரி சிகரெட் பிடிக்கிறாங்களே. அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குன்னு பாக்குறத விட சிகரெட் பிடிக்கிறது எவ்வளவோ மேல். வாங்க. என்னங்க யார எதிர்ப்பு நிக்கிறீங்க? அதான் நான் சொன்னேங்களே, மாப்பிள வர்றாருன்னு அவரை எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிறோம். ஓஹோ, அதோ மாப்பிளாச்சி. ரயில் பிரயாணம் எப்படி இருந்துச்சு? அது எப்ப போறதா ஓடியாந்தது. ஆமா, எதிர்பார்க்கறீங்க? நான் யாரையும் எதிர்பார்க்கறேன். உங்க மாப்பிளையா? நான் ராவுகாரன். நான் வந்ததில்ல, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கணுமா? நீங்க மொழிபுள்ள சொன்னா போதும், நான் ஓடி வந்து உங்கள்கிட்ட இருப்பேன். அப்ப நான் வரட்டுமா மாப்பிள? அவனுங்களா ஒரு முடிவுக்கு வரட்டுமே. ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ண வந்திருக்கிறியா? உன் பொண்டாட்டிக்கு தெரியாம, அது ஹோட்டல்ல தெரியாம இல்லையா? தெரிஞ்சுதான் அவதானே அனுப்பிச்சு வச்சா. உன் பொண்டாட்டி அனுப்பிச்சு வச்சா? அது எப்படி? நீ சொல்றத பார்த்தா ஜோசியர் சொன்ன முதல் காரியம் நடந்துரும் போல் இருக்க. நீ என்னடா ரெண்டாவது கல்யாணம்ன்ற? ஹோட்டல் முதலாளி என்னடா மாப்பிளன்ற? என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு, என்னையா அதெல்லாம்? மூதேவி, மாலைய கழட்டியா? அப்பதான் சொல்லுவியா? கழட்டியா? நீ ஒரு கல்யாணம் என்ன நடக்குது? அப்படி கல்யாணத்தை பண்ணிடலான்றியா? தேடி வர்ற சீதேவியை ஏன் எட்டி உரைக்கிற? பண்ணு. கல்யாணத்தை பண்ணிட்டு வச்சுக்கலாமா? மூதேவி, இங்க வச்சுட்டு நீ கோயம்புத்தூர்ல என்ன பண்ணுவ? கோயம்புத்தூர்ல வை. நீ பட்டணத்துக்கு வந்துட்டீன்னா நான் கத்துக்கிறேன். அது சரி. எப்பா, வியாபாரத்துலதான் பார்ட்னர். நீ ஒரு அற்ப, உன் குடும்பத்தையே கவனிச்சுக்கிறேன்னு சொல்றேன்ப்பா. அது சரி, ஒரு பாச உணர்ச்சி இருக்கு. வேற என்ன? அப்ப நான் ரெடின்னு போன் பண்ணட்டா? பண்ணு. இது என்ன? ஹலோ, நான் மாப்பிள்ள பேசுறேன். மாமா இருக்காரா? மாமா தானே, மா வந்துட்டு இருக்காரு. சும்மா இல்ல, கையில துப்பாக்கியோட வந்துட்டு இருக்காரு. துப்பாக்கி கூட வரானாமே. இனி ஏதோட வந்தா என்ன? தலைக்கு மேல போயிடுச்சு. தான் போனா என்ன, முழம் போனா என்ன? இது உன் வேலை தானா? ஓடியா, விட வர ஓடு. உங்க ரெண்டு பேர்த்தி ஒரே ஷாட் அடிக்கிறேன். கல்யாணம் மாப்பிள்ள எங்க? நான் இல்ல. மாப்பிள்ள ஏதோ குளிக்கிறான். சுற்றாத. நீயா மாப்பிள்ள சொல்லி ஏமாத்துன்னு உன்னை ஷூட் பண்றா. என்ன சுற்றாதீங்க, நான் தான் பெண்ணப்பட்டவன். உங்க மாமனாரு, உங்க மாமனார். எனக்கு ஒரு கல்யாணம்னா இவ்வளவு இடைஞ்சலா வரணும். உங்களுக்கு தான் கல்யாணமா? இந்த பெரிய மனுஷனை ஏங்க அழுக வைக்கிறீங்க? சீக்கிரமா உங்க பொண்ணை காட்டுங்க அவர்கிட்ட. அப்படி ஒண்ணு நடந்துடுறீங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன டிரைவர் பண்ண மிஸ்டேக், அவ்வளவுதான். மத்தியானம் நம்ம வீட்டுல விருந்து வைக்கிறோம். விருந்துக்கு நீங்க வர்றீங்க, சாப்பிடுறீங்க, பெண்ணை பாக்குறீங்க. அவசியம் நீங்களும் வரணும். இந்த மாதிரி விருந்துகளுக்கெல்லாம் எங்களை கூப்பிடாதீங்க. நீங்களே நாங்க வர்றோங்க. நாமளும் பொண்ணை பார்த்து வைப்போம்.
யார் நீங்க? கையெடுங்க. எழுந்திரிங்க. எழுந்திரியா. திரும்ப. என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? ஓடல நீப்பா. சொல்லு சார், யாரா டாக்டர்? ஓடல டாக்டர், அது மண்ணா கட்டியாது. யார் நீங்க? எதுக்காக அழறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இந்தாங்க. ஐயோ, ஏன் சார் இப்படி விழுந்துட்டீங்க? தூக்க கலக்கம் விழுந்துட்டேன். தூக்கமா? காலங்காத்தாலையா? எனக்கு காங்காத்தாலே தூக்கம் வருமே. பல்லு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமா? பல்லு பாக்குறேன், பார்த்து சொல்றேன். பார்த்துட்டு வந்து என்கிட்டே சொல்லு. ஏண்டா பல்லு பையா, உன்னை யாருன்னு தானே பார்க்க சொன்ன. பாப்பா, உன் பேரு என்ன? வீட்டுல வச்சது பார்வதி, பொண்ண கூப்பிடுறது பக்கோடா பார்வதி. பேரே நல்லா இருக்குது. பக்கடாங்கிறதா? ஹோட்டலுக்கார மகள்ல பக்கடான்னு தான் பேர் வைப்பாங்க. அது இருக்கட்டியா, பொண்ணுங்கய்யா. இதுதான் பொண்ணு. எது? இதுதான் நம்ம பொண்ணுங்க. ஏங்க, இத பெத்த எடுத்தீங்களா இல்ல உட்கார்ந்து செஞ்சீங்களா? ஒண்ணு இல்லையா, 5-6 பெத்து ஒண்ணாக்கி இருக்காரு. நம்ம பொண்ணு எஸ்எல்சி படிச்சிருக்கீ. ஐஏஎஸ் தான் படிக்கட்டுமே. பொண்ணா நல்ல பாடும், நல்ல ஆடும். சரி, வந்துட்டோம், பாத்துருவோம். ஆட சொல்லுங்க கூடாதியா? ஆடு பார்வதி. மச்சானே, ஏ மச்சானே, மச்சானே பாத்தீங்களா மலராலே தோப்புக்குள்ளே குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு. வந்தாரா காணலையே, அவர் வந்தாரா காணலையே. என்னங்கோ கூப்பிடுறாங்க? இல்லைங்கோ, கூப்பிடுறாங்க. 2 பேர் இல்லையா, அது பாட்டியா? அப்படியா? பாடுமா. அட வாங்க அண்ணா, கேட்டேளே அங்கே, அதை பார்த்தேளா இங்கே, எதையா நினைச்சேன் அதையே நினைச்சேன்னா, அவளையா மனசு போல நடப்பேன். இந்த ஆட்டுக்காரி வேற எதுக்கு இருக்கு? வாங்க அண்ணா, அட வாங்க அண்ணா. பொண்ணு நல்லா இல்ல. ஆமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டீரா? என்னங்கோ பண்ணுவேன். 1 வருஷமா பொண்ணுக்கு அலையோ வைக்கிற, அது கிடைச்சிருச்சு, இது இல்ல. குட் ஈவினிங் மேனேஜர் சார். குட் ஈவினிங். என்னம்மா, டான்ஸ் முடிஞ்சு வீட்டுக்கு புறப்பட்டியா? ஆமா சார், உங்களை பாக்குறதுக்காக உங்க ரூமுக்கு 2 தடவை வந்தேன். நீங்க வெளியே போயிருந்தீங்க. என்னம்மா, என்ன விஷயம்? கொஞ்சம் உள்ள வர முடியுமா சார்? எஸ். எவனோ ஒருவன் உள்ளே அழைத்துக் கொண்டு போய் கதவை சாத்தி கொண்டானே.
என்னமோ பண்ணுகிறார். சாரி, ஹோட்டல் பிசினஸ் இப்ப ரொம்ப டல்லா இருக்குங்கிறது உனக்கு தெரியாம இருக்காது. டெய்லி மெயின்டெனன்ஸ் பண்றத பெரிய பிரச்சனை. இந்த நிலையில உனக்கு 5000 ரூபாய் அட்வான்ஸா கொடுக்கறது என்னால நிச்சயம் முடியாது. இத முதலாளி என்கரேஜ் பண்ண மாட்டார். அப்கோர்ஸ் நீ கணவனை இழந்து நிக்கிற, உன் கஷ்டங்களை என்னால உணர முடியுது. பட் ஐ ஆம் ஹெல்ப்லெஸ். சாரி. யார் நீங்க? கண்ணீர் சொட்டுனா என் நெஞ்சில இருந்து உதிரம் சொட்டுது. முதல் போதும் போதும். இப்ப எங்க வந்தீங்க? மேடம் மேடம், இங்க ஆடின டான்ஸ பார்த்து அப்படியே உருகி போய் பிரசன்டேஷன் வாங்கிட்டு அன்பா வாங்கிக்க கூடாதா? அன்பா உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். எனக்கு இப்ப பேசுற மூடு இல்ல. நாளைக்கு வாங்க பேசலாம். மேடம், நாளைக்கு வந்தா பேசுவீங்களா? அன்பா சித்திப்பா, ஜூலி ஐ லவ் யூ. முதல்ல நீங்க வெளியே போறீங்களா இல்லையா? I love you, Julie. குட் ஈவினிங் மேடம். யார் நீங்க? என்ன தெரியல? பெரிய உலக மகா உத்தமரு. அடே பாதி வந்துருச்சு. என் பேரு உலகநாத முதலியாரு. சொந்த ஊரு கோயம்புத்தூர். எனக்கு இல்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, ஊட்டியில காப்பி தோட்டம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கு. நான் என்ன மேலையா இருக்கேன்? ஊட்டி விட்டு கீழே இறங்கினீங்கன்னா குன்னூர், அங்க தேயிலை தோட்டம் இருக்குது. அப்படியா இப்படி வா. எதுக்கு? குன்னூரை விட்டு இப்படி வந்தீங்கன்னா மேட்டுப்பாளையம். அங்க சுத்தி இருக்கிற பாக்கு தோப்பெல்லாம் என்னதான். ஆனா இவ்வளவு ஏன் இந்தியாவை சுத்தி ஏஜென்ட் இருக்கான். இதெல்லாம் யார் இப்ப கேட்டாங்க? எதுக்காக வந்தீங்க? உன் டான்ஸ பார்த்து சொக்கி போயிட்டேன். ரூமுக்கு போலான்னு பிறப்பிட்டேன். காலு கடத்தரவுக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. இத வாங்கிட்டு வந்தேன். இந்தா என்னுடைய அன்பளிப்பா வச்சுக்க. சந்தோஷம். இப்படி உட்கார்த்தா இங்கயா? அது சரியா? நீ நின்னு நான் உட்காந்தா எப்படி? நானும் நிக்கலாமே. என் பக்கத்துல உட்காரணுமா? புரிஞ்சுக்கிட்டேன். வயசு என்னாச்சு? உட்காரதுக்கு வயசு எதுக்கு? சும்மா அப்படி உட்காருங்க. அங்கயா? சரி படிப்படியா. என்ன எறும்பு கடிக்குது? எங்க? இங்க. ஏன் கை எது? ஒன்ன கடிச்சான்னா என்ன கடிச்சான்னா? கடி கடிதானே அடி. தயவு செஞ்சு போயிட்டு வரீங்களா சார்? உன் வீட்டு விலாசம் வேணும். எதுக்கு? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இப்ப தனியா தானே பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்ற தனி வேற, தனித்தனி. இந்த தனித்தனியா பேசுறதுலாம் எங்க வீட்டுல நடக்காது. தயவு செஞ்சு போயிட்டு வரீங்களா? வீடு இருக்கு. நான் இதே ஹோட்டல்ல 206 நம்பர் ரூம்ல தங்கி இருக்கிறேன். ஏசி. ஒரு பைப்பு திறந்தா ஹாட் வாட்டர், ஒரு பைப்பு திறந்தா கோல்டு வாட்டர். பத்தாதா? 206 தானே? கவலைப்படாதீங்க. அவசியப்பட்டா நானே வரேன். போயிட்டு வரீங்களா? அது வந்து தயவு செஞ்சு போங்க சார். அப்பவே வயசு என்னன்னு கேட்டிய. எனக்கு ஒண்ணும் அப்படி அதிகமாகல. வழுக்க விழுந்திருக்குன்னு பாக்குறியா? ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்து இருந்து கொட்டி போச்சு. நாங்கெல்லாம் ஃபேனுக்கு மேல உட்கார்ந்துருக்கோம். ஐயோ, கண்கொள்ளா காட்சி. ரொம்ப நல்லா இருந்திருக்கு. கையில ஏதாவது பிரசன்டேஷன் கொண்டு வந்திருப்பீங்களா? அமெரிக்கன் செட், அமெரிக்கன் செட். ஐயோ, அந்த பாரி பட்டாளத்தை வந்தானா? ஆமா. அவன் தான் இதை கொடுத்தானா? அழுதுருப்பானே. ஆமா. நீ சும்மா அழுவுது. பூதேவி ஊவான்னு அழுவான். உணர்ச்சி வசப்பட்டவன். பொண்ணுகளை கண்டா ஒரே லவ், வேற உறவே கிடையாது. கல்லுக்கு சேலையை கட்டினாலும் தாலி எடுத்துட்டு போய் நிற்பான். கல்யாணம் இருக்கு. அவருக்கு தான் கல்யாணம் இருக்கு. இங்க எப்படி? அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனா கொஞ்சம் சபலம். வாழ்க்கை பூரா வீட்லயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல சாப்பிடலாம். டைனிங் ஹாலுக்கு போங்க. நல்ல சாப்பாடு கிடைக்கும். கூட்டத்துல என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. கூச்சமா இருக்கும். உங்க ரூம்ல போய் தனியா உட்கார்ந்து சாப்பிடுங்க. நீங்க இல்லாமே நான் சாப்பிடுறது இல்ல சார். பட்டியா இருந்தா எப்படி? பசி இருக்கிறவங்க தான் சாப்பாட்டை பத்தி கவலைப்படணும். எனக்கு என்ன தெரியாதா? என்ன உனக்கு தான் முடிச்ச இல்ல. உனக்கு பசி இருக்குன்னு எனக்கு தெரியும்.
2 மாசமாச்சா? சந்தோஷமான செய்திதான். நீ 2 மாசம் கர்ப்பிணி. ஆமா. இந்த மாதிரி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க. நான் நாளைக்கு வந்து பார்க்கிறேன். வரேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அம்மா வரேன். அப்புறம் எங்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு நேரமே இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஆறாரோ ஆறியாரோ பாடிக்கிட்டே இருந்தேன். எப்படி ஆறாரோ ஆறியாரோ பாடுறேன். I'll try. எப்படி ஆறாரோ I am police here. Shall I come in? Yes. Please come in. Thank you. Take it. It's all right. நான் உங்க கணவரை பத்தி சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். இந்த ராத்திரி இல்லையா? ராத்திரில தான் நீங்க தூங்குறதே இல்லையே. What do you mean? I mean, நீங்க தான் பகலெல்லாம் தூங்கிட்டு நைட்ல டான்ஸ் பண்றவங்களா? அதான் சொல்றேன். Right. கேட்க வேண்டியதை கேளு. சிகரெட்? No thanks. நீங்க ஸ்மோக் பண்றதே இல்ல? இல்ல. அப்போ அன்னைக்கு நைட் இங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தது யாரு? நான் தான். என்ன மேடம், ஸ்மோக் பண்றதே இல்லன்னு என்கிட்ட சொன்னீங்க? You are absolutely wrong. நான் இந்த சிகரெட் தான் ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். Because this is my brand. சரி மேடம், உங்க ஹஸ்பண்ட் இறந்து போனது உண்மையா இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா? ஐயோ! What do you mean? உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் அவர் செத்து போயிட்டாருங்கறத கன்ஃபார்ம் பண்ணி அவர் டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்கிட்ட ஒப்படைச்சீங்க. இப்ப நீங்களே இந்த கேள்வியை கேட்டா அந்த விஷயத்துல எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்குன்னு தான் அர்த்தம். ஆமா, உங்க அது குடிப்பழக்கம் உண்டா? குடிக்கிறதுங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தவறு இல்லைனாலும் இந்த வீட்டுல யாருமே குடிக்கிறது இல்லை. I am proud to say இந்த விஷயத்துல என் கணவர் ரொம்ப பர்ஃபெக்ட். இறந்தவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல அவன் ரொம்ப குடிச்சிருந்ததா டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது. உங்க ஹஸ்பண்டோ குடிக்கிறதே இல்ல. இங்கதான் எங்களுக்கு சந்தேகமே ஆரம்பம். இன்ஸ்பெக்டர், என் கணவர் உயிரோட இருக்காருன்னா அதை விட வேற சந்தோஷமான செய்தி எனக்கு இருக்கவே இல்லை. அப்படி இருந்தா அவர் கட்டாயம் என்ன பார்க்க வந்திருப்பாரு. வர்றாரு, வந்து உங்களை பாக்குறாரு, இப்ப கூட உள்ள மறைஞ்சிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் நாங்க சந்தேகப்படலாம் இல்லையா? ஆமா ஆமா, அதை யாராலும் தடுக்க முடியும். அதனாலதான் இந்த ராத்திரில வந்து உங்களை நான் சொல்ல விட்டேன். சாரி மேடம், உண்மையை கண்டுபிடிக்கிறதுல நாங்க ரொம்ப தீவிரமா இருக்கோம். ஹெல்ப் எங்களுக்கு எப்பவும் தேவைப்படலாம். வர்றேன். பிடிக்காம இருக்கிறதுலயும் ஒரு தப்பு இருக்கும் போல. என் நிலைமை எண்ணி நீ அனுதாபப்பட்ட, உன் நிலைமையை பார்த்து அனுதாபப்பட்ட. அதெல்லாம் என்கிட்ட ஒண்ணு நடக்காது. எத்தனை சிஐடி வந்து எவ்வளவு கேள்வி கேட்டாலும் நான் உங்களை காட்டி கொடுக்குறேன். நீ காட்டி கொடுக்க மாட்டேன், ஆனா உன் வயிறு காட்டி கொடுத்துருந்தேன். புருஷன் பெற்று போய் 3 மாசம் ஆச்சு. இந்த சமுதாயத்தை பத்தி நீ கேர் பண்ண மாட்டேன், அது எனக்கு நல்லா தெரியும். அதான் கட்டத்துக்கு என்ன பேச வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லு. அப்படியே நீ யாரையாவது கொண்டு போய் நிறுத்தினாலும் அவன் உன் புருஷன் தான் ஒத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமையை நான் உனக்கு உருவாக்குறதை விட போலீஸ் எக்ஸ்சேஞ்ச். ஹலோ, பண்பாட்டை காட்டி பாராட்டு பெறணுங்கிறத நான் கொஞ்சம் கூட விரும்பாதேன். அது என் மனசுல இருந்தா போதும், என் புருஷன் பாராட்டினா. இந்த கர்ப்பத்துக்கு காரணத்தை காட்டி போலீஸ் கண்ணில் மண்ணை தூவுற பாருங்க.
முதலியார் பேசுற. நீ பேசுவேன்னு எனக்கு தெரியும். டெலிபோன்ல காலை ஒட்ட வச்சுக்கிட்டு இருந்த. என்ன நீ வரையா நான் வரவா? நானா நான் வரேன். நீ ரெடியா வர. பாப்பா இது அழுகை இல்லை, ஆனந்த கண்ணீர். சொர்க்கத்துலதான் திருமணம் நிச்சயிக்கப்படும் பெரியவங்க சொல்லுவாங்க. சொர்க்கத்துல இருக்கிற உன் கணவன் நம்ம 2 பேர் திருமணத்தையும் நிச்சயம் பண்ணி இன்விடேஷன் அடிச்சு. இந்த முகரைக்கு ஒரு கல்யாணமா? பாப்பா என் முகரைய பார்த்து இது எடப்படாத பாப்பா. என்னுடைய அந்தஸ்த பாய்ச்சா சொல்றேன். அட்ரஸ் கொடுத்துட்டு போயா, லெட்டர் எழுதுறேன். பாப்பா உனக்கு எத்தி கேட்கிறேன் பாப்பா. இந்த அட்ரஸ்க்கு கண்டிப்பா நீ வந்து பதில் போட்டுருவீங்க பாப்பா. போங்க. அன்பா சொல்ல. வாங்க சார். பணம் இருக்கா? இருக்கு பாப்பா, இருக்கு பாப்பா. பாப்பா இது பாத்தியா, 8 ரூபா 50 நிறைய பைசா இருக்குது. எவ்வளவு வேணும்? எல்லாத்தையும் நீங்களே வச்சுருங்க. முதல்ல போங்க. லிப்ஸ்டிக் இருக்கு. போங்க. குங்குமப்பூவே கொஞ்சம் பூராவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்கல் தன்னாரே. இப்படி ஒரு ஏமாளிக இருப்பாடு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒண்ணு இல்ல, 3. அதுல 1 உப்பு பெக்யூலியர் டைப். எதுக்கு எடுத்தாலும் அழுகதான். நல்லதுக்கும் அழும், கெட்டதுக்கும் அழும். அழுக மன்னர். அழற ஆம்பளை சிரிக்கிற பொம்பளை நம்ப கூடாது சொல்லுவாங்க. டோன்ட் பாதர். அந்த கிழங்குல ரொம்ப ஈஸியா சமாளிக்கலாம். எப்படியோ பாலக்காட்டுக்கு போறதுக்கு பணம் கிடைச்சாச்சு. ஆமா, அவனை போலீஸ்காரவங்க துணையோட பிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? 5 லட்சம் ரூபாய் பணம் தேவை. அந்த பணத்தை கோர்ட்ல கட்டி நான் ஜாமீன்ல வெளியே வந்துட்டா நீ நினைக்கிற மாதிரி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அந்த கோவாளிங்க அவ்வளவு பணம் கொடுப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? சும்மா ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், கடனா கொடுக்கட்டுமே. நீங்க குற்றவாளி இல்ல நிரூபிச்ச உடனே திருப்பி கொடுத்துட்டா போச்சு. சொல்லி உன் நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். ஆனா இந்த காலத்துல பணம் வச்சிருக்கவங்க யாரும் அவ்வளவு சுலபமா குடுத்துட மாட்டாங்க. எனக்கு என்னமோ அது ரொம்ப சுலபமா தோணுது. நீங்க உங்க வழியில அந்த திருடனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. நான் என் வழியில 5 லட்சம் ரூபாய்க்கு முயற்சி பண்றேன். எது முன்னாடி நடந்தாலும் சந்தோஷம் தான். செங்கோட கவுண்டர், உலகநாத முதலியார் and Mr. கோல்கொண்டா. முதலியார், ஜூலி, செங்கோட கவுண்டர், ஜூலி, இதுவும் ஜூலி, இதுவும் ஜூலி. பெரிய இடத்து வம்பு நமக்கு எதுக்கு? இந்த ஐயா கிட்ட கொடுத்துரு. சார் உங்களுக்கு ஒரு லெட்டர். லெட்டர் என்ன பணம் கேட்டு தொல்லை பண்ணுவான். என்ன வாழுது இதை வாங்குறானுங்க. ஓ ஏங்க அப்போது அவங்க கடைக்கிட்டே இருக்கு. நான் தாங்க முடியல. பாக்க பாத்ரூம் வாங்கி போயிட்டு வாங்க. இருந்து நிதானமா, அவசரம் இல்ல. நீ நல்லா பாரு ஆபீஸ். ஜூலி லெட்டர் எழுதி
ஊட்டிக்கு வர்றேன்னு சொன்ன வரப்போறா போல இருக்கு. மை டியர் டார்லிங். ஐயோ 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 ஐயோ, முதலியாரே உனக்கு நேரண்டா டார்லிங் எழுதிருக்காளே. சில மாதங்களுக்கு முன்பு சென்னை ஓட்டலில் என்னை சந்தித்த அந்த இரவு நேரத்தை நீங்கள் மறந்திருக்க முடியாது. அதன் விளைவு இன்று நான் ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறேன். ஐயோ, என்னடா அது வம்பு? அந்த ரகசிய உறவால் உருவான இந்த குழந்தை வளர விடுவது எனக்கு நல்லதல்ல என்ற எண்ணத்தில் அதனை அழித்து விட முடிவு செய்து. நல்ல வேலை தாயே, நீ நல்லா இருக்கணும். ஆனால் நான் எவ்வளவோ முயன்றும் அது முடியவில்லை. இன்று நான் 5 மாத கர்ப்பம். என்னமோ நடக்குது. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் அவதூறு பேச்சுக்கு ஆளாக கூடாது என்பதற்காக அந்த வீட்டை காலி செய்து புதிய பங்களாவில் குடியேறி இருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் காரணமாகிய தாங்கள் இந்த மடல் கண்டவுடன் கீழ்காணும் விலாசத்திற்கு புறப்பட்டு வரவும். ஐயோ, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாளோ? இங்க இவ கொண்டுடுவாளே. நீங்கள் உடனடியாக வர தவறினால் நானே அங்கு வர நேரிடும். ஐயோ முதலியாரே, நீ அம்பேல்ற. எனக்கு குழந்தை பிறகு போதும். நல்லா மாட்டிக்கிட்டா. இப்போ எல்லாம் என்ன வந்து உசுப்புறதே இல்ல, என் ரூம் பக்கம் வாரதே இல்ல. அடுத்தவங்க ரூமுக்கு போய்தான் அவசப்பட்டுக்கிட்டு இருக்கேனே. கழுதாசி வேற எழுதி விட்டா எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஆனா சும்மா சொல்லப்படாது, ஜோலின்னா ஜோலி தான். அதனாலதான் என் ரூம் பக்கம் வாரதில்லையா? யார சோழி? ஜூலினா பொம்பளை நினைச்சிட்டு இருக்கிறியா? யாரோ ஐயோ யாரோ கிட்ட கெடுதலா சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளை பிரிக்கிறதுக்கு. நம்பாத. யார் என்ன சொல்றது? நீங்க தான் வளர்ந்தீங்களே. ஜூலி இருக்குதே, அது நாக்குட்டி, பொம்பளை பிள்ளை இல்ல. அது நல்லா விளையாடும். அத வரும்போது வாங்கிட்டு வரலான்னு நினைச்சேன். விலை ஒத்து வரல. என்ன கேளு, நான் சொல்றேன். ஜூலி, கோதைக்கு ட்ரெஸ் ரெடி, உனக்கு எனக்கு ட்ரெஸ் ரெடி, காய்கறி ரெடி, பழம் ரெடி, கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்கா? 5 லட்சமா? எதுக்கும்? அது இருந்தா தான் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும். காஸ்ட்லி மேரேஜ் ஆச்சு. ஜூலி, எனக்கு ஒரு சின்ன ஐடியா. கல்யாணம் எதுக்கு? கல்யாணம் இல்லாமலேயே நம்ம 2 பேரும் புருஷன் உண்டாக்கியா வாழ்ந்துட்டா. எனக்கு ஏற்படுற கஷ்டத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி சொல்லிட்டு போயிட்டா? எப்படி? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கல்யாண ஆசை? என் வயசுல வளர்ற குழந்தைக்கு வயசு சொல்லிட்டு போங்க. நான் விளக்க மாட்டேன். நான் விளக்க மாட்டேன். ரூம்ல போய் நிற்க. அப்புறம் கூப்பிடுவியா? இப்படி எல்லாம் வரும்னு நீ நினைக்கல, நானும் நினைக்கல. குழந்தை பிறந்துட்டா அதை எப்படி வளர்க்கறதுன்னு நீ கவலைப்படாத. நான் தூக்கிட்டு போய் ரொம்ப நல்ல முறையில வளர்க்கிறேன். உனக்கு என்ன, உன் கால லட்சுமி, நீ எங்க டான்ஸ் ஆடினாலும் பணம். ஒருத்திக்கு அது போதாதா? இன்னும் எத்தனை நாளைக்கா நான் டான்ஸ் ஆடுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உடனடியா உனக்கு எனக்கும் பகிரங்கமா கல்யாணம் நடந்தாகணும். ஐயோ, என் பொண்டாட்டியுடைய சமாச்சாரம் உனக்கு தெரியாது. ராவோட ராவா விஷம் வச்சு என்ன கொன்னுருவா. விடிஞ்சா நாரி இருந்து ராத்திரியிலே புதைச்சிருவா. அப்ப 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடு, நான் எப்படியாவது போறேன். 5 லட்சம் ரூபாயா? என் ஊர் கோயம்புத்தூர்னு அப்படி நினைச்சிட்டியா? என்ன அப்படி நினைக்காத. நான் கஷ்டப்பட்டு சேர்த்த காசு. ஒண்ணு செய்யறேன், 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். பிள்ளைய பத்தி என் கையில கொடுத்துரும். சரி பணத்தை எடு. எடுக்கிறதா? குழந்தை பிறந்த உடனே அப்பா
தெரிஞ்சு வந்தாரா? ச்சே, எனக்கு கஷ்டம் இல்லையா? எங்க தாத்தா. ஐயோ, உங்க தாத்தா எனக்கு தெரிஞ்சவரா இருந்தா ரொம்ப பண்ணுமே. வாடா, போ, போ. டேய், வைக்க. நான் திருப்பி கூப்பிடுற வரைக்கும் அந்த கட்டில் அடியில போய் ஒளிஞ்சிட்டு. சரி, நீ சீக்கிரம் அவனை செட்டில் பண்ணி அனுப்பிச்சு எனக்கு சிக்னல் பண்ணு. அச்சீ, வா. இந்த வயசுல விளையாடு. இவனுங்களை இப்படி கேட்டா வழிக்கு வர மாட்டாங்க. பாவி, நிம்மதியா இருந்த என்ன ஒரு குழந்தைக்கு தாயாக்கி வெளியேயும் போக முடியாம பழைய வீட்லயும் இருக்க முடியாம பண்ணிட்டியே. உன்னையும் கொன்னுட்டு நானும் செத்து போறேன். ஐயோ ஜூலி, என்ன கொண்டுடாத, உன்னை கைவிட மாட்டேன். பகிரங்கமா 10 பேர் முன்னால உன் கழுத்துல தாலியை கட்டுறேன். என் புருஷன் செத்துட்டாங்கிறதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற அளவு என்ன சீப்பா நினைச்சிட்டீங்களா? கல்யாணத்தை நீ கேவலமா நினைக்கிறியா? வாழ்க்கை நடத்தலாமா? நான் எங்கேயாவது வெளிநாடு போய் தொலைஞ்சிடுறேன். 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க. கொடுத்துறேன். ஆனா நீ போறதுக்கு முன்னால அதை கொடுத்துட்டு போயிடு. எதை? இப்போ வயிற்றுல இருக்கிறது பணத்தை எடுங்க. நீ அந்த பிள்ளைய அதுக்கு இன்னும் 5 மாசம் பொறுத்திருக்கணும். பணத்துக்கு நீ 5 மாசம் பொறுத்தா இருக்கும். அது வரைக்கும் நான் எப்படி காலத்தை கழிக்கிறது? இந்த வீட்டுக்கே மாசம் 2000 ரூபாய் வாடகை தெரியுமா? கொஞ்சம் குறைச்ச வாழை எல்லாம் போயிடுற. அது எப்படி? என்ன சத்தம்? அது வந்து எங்க தாத்தா. தாத்தாவுக்கு மட்டும் தான் சரியா? ஆமா, என்ன கெடுத்தவன் யாரு கையில துப்பாக்கியோட அழுகிட்டு இருக்காரு. சொல்லிட்டியா? சொல்ல வேண்டாமா? சொல்லாத துப்பாக்கி இருக்கியே. அந்த பாத்ரூம்ல போய் ஒளிச்சுக்கோ. ஏன் வேற எதுவும் கிடையாதா? போயேடா. எல்லாம் புல் போ. நமக்கு வீடா சினிமா கேட்கலாம் சொல்லிட்டு. நான் சொல்றது வெளியே வராது. வா. ஏன் இப்படி கண்டத கட்டீங்க? துணி கக்கூஸ் எங்க இருக்குது? ஏன்? ரத்தம் நல்லா அது சின்ன வெறு வயசுல நிறைய ரத்தத்தை குடிச்சிட்டதா அது வயசுல போய் காலை 7 மணிக்கு இருக்கேன். பாத்ரூம் போடுறானே. யோ இல்ல. சூர்யா ஆமா, கொஞ்சம் இப்படி வெளியே வா. என்ன விசா செய்தி மாதிரி அடிக்கடி ரூம் மாத்துறிய? நானே வெளியே இருங்க, கூப்பிடுறேன். வெளியே அதெல்லாம் வாட்ச்மேனா? புருஷனா லட்சணமா இல்லையே. டூர் ரூம் இருக்குது, இங்க இருந்தா என்ன? உனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். ஆனா இப்ப இல்ல, அதுக்கு உண்டான வட்டிய மாசம் 5000
5000 ரூபாய் நான் கொடுத்துறேன். புள்ளைய பத்து கொடுத்த உடனே 3 லட்சத்தையும் மொத்தமா கொடுத்துறேன். ஆனா நீ எங்க வேணாலும் போ. ஆனா ஒரு கண்டிஷன், அதுவும் பொம்பளை புள்ளையா இருக்கும். ஆம்பளை பிள்ளையா இருந்தா பொம்பளை புள்ள பிறக்கிற வரைக்கும் வந்து போய் வட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாசம் வட்டியை கொடுங்க. நீ கரெக்டா இருப்பிய. 5000. ஒரு கண்டிஷன். என்ன? இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. பெட்ரூம்ல ஒரு தும்மல். அதான் எங்க தாத்தா. உங்க தாத்தா தான் அங்கேன்னு சொன்னீங்க. அட இந்த வீடு அப்படி இங்கே தும்னா அங்க கேட்கும். வெளியில வந்தா வந்து வரந்தாலே கஷ்டப்படாம துணி துவைக்க கூடாது. கஷ்டப்படாதியா? வந்தேன் நான் தாத்தாவா? ஐயோ அவரை நீங்க பாத்தீங்களா? முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தேன். அது 50 வயசு தாண்டி இருக்காரு. வயசு பசங்க வச்சிருக்க வேண்டியதெல்லாம் வச்சிருக்கான், போட்டு எடுக்கிறான். ஆனா அவன் வயசானவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு அடையாளம், பொடி போட்டான். பொடி அவனா போட்டான், ஏமோ பிள்ளையில போட்டுக்கான். அவங்க உங்களை பாக்கலையே. அவனும் பார்க்கணும்னு எப்படியோ ட்ரை பண்ணான். நான் காரணனா? நல்லா போச்சு. வாங்க விஷயத்துக்கு. என்ன விஷயம்? என்ன சொல்றீங்க? நீ பிள்ளைய பத்து கொடு, நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துறேன். அது வரைக்கும் குடும்ப செலவுக்கு மாசம் 5000 ரூபாய் கொடுக்குறேன். ஆனா ஒரு விஷயம், நம்ம 2 பேர் விவகாரம் இந்த வீட்டு வாசலை காட்டக்கூடாது. இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க. நாளைக்கு உங்க பாத்திரத்தை போய் நீங்களே வளருவீங்க. ஐய, நான் யார்கிட்ட சொன்னாலும் சொல்லுவேன், அவையத்தை சொல்ல மாட்டேங்க. நான் குடும்பத்துல வச்சு வச்சிருவான். சரி சரி, இந்த மாசம் பணத்தை எடுங்க. புறப்படுங்க. ஒன்றிட்டமா பெரிய மனசு. எங்க தாத்தா. ஆத்தாவா? ஆத்தா சமையல் அறையில இருப்பா. பாத்ரூம்ல பக்கெட் உருட்டுற சத்தம் கேட்குது. அங்க சாப்பிட்டு அப்படியே போயிட்டானா? கொஞ்சம் கூட பேசிக்கிறான். சரி புறப்படுங்க. இப்படி உட்காரு, இது போறேன். எது? இது வருது. ஐயோ சூரி, அந்த தண்ணி என்ன முடியல. என்ன அப்பா அடுப்பாக்கரையில விட்டதுதான் ரசத்தை குடிச்சீங்க. இப்ப என்ன? ஜூலி, பாத்ரூம்ல நிறைய கரப்பாம்பூச்சி இருக்குது. சின்ன வயசுல இருந்தே எனக்கு கரப்பாம்பூச்சின்னா ஒரே பயம். பெரிய சிப்பாய். வாங்க வெளிய போ. ஆமா என் குழந்தைக்கு ஒரு வயசு சொல்லுங்க. ஜூலி, நீ என்ன சொல்லிட்டு கேட்கிற? மறுபடியும் எங்க தாத்தா வந்துட்டாரு போல இருக்கு. ஆமாமா, என் கண்ணுல அந்த ரூம்ல போய் ஒளிஞ்சுங்க. வாங்க. மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்னங்க? எஸ் போலீஸ் சிஐடி. வெரி குட். அப்போ அன்னைக்கு நீங்க என்கிட்ட சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பத்தி? உங்க கணவரை பத்தி தான். அவர் வந்து உங்களை பார்க்காமலா நீங்க கர்ப்பிணியானீங்க? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? எங்க உங்க புருஷன்? நீங்க இப்ப கடைசியா கேட்ட கேள்விய இவரை பார்த்துக்கள். யார் மிஸ்டர் நீங்க? இதோ இந்த வயசுல இருக்கிற படவைக்கு நான் தான் அப்பா. ஐ எம் சோ சாரி. நீ என்ன புருஷன் ஒத்துக்கிட்ட, நீ எனக்கு கொண்டாட்டி ஆயிட்டே. நான் ஒண்ணு உங்க கொண்டாட்டி இல்ல. நீங்க இந்த குழந்தைக்கு அப்பா, அவ்வளவுதான். ரெண்டும் ஒண்ணுதானே. அதான் இல்ல. நான் உங்களை கல்யாணம் படிக்கணும்னா நான் சொல்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்துக்கணும். சொல்லுங்க. கண்டிஷன் நம்பர் 1, கல்யாணம் ஆற வரைக்கும் நீங்க என்ன தொடக்கூடாது. நம்பர் 2, என் ரூம் பக்கமே வரக்கூடாது. நம்பர் 3, என் விருப்பத்துக்கு மாறா நடக்கக்கூடாது. நம்பர் 4, நான் சொல்றதெல்லாம் கேட்கணும். நீங்க சொல்றத செய்யறதுக்கு தானே இந்த ஜென்மமே எடுத்திருக்கிற. கேட்கிற எல்லாத்துக்கும் சம்மதம். கையை நீட்டுங்க. காலம். ஒரு காலத்துல என் காரியத்திலையோ நமக்கு நாக்கும் தயம்தான் தயம்தான். உதவி தனிய தனிய எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க. உன்னால 100 ரூபாய் நோட்டுக்கு சில்லற மாத்த முடியல. நான் எல்லா இடத்துலயும் அரிசியா எப்படியும் சிக்கியல. வட்டி இவ்வளவு பெரிய பாலக்காட்டுல 100 ரூபாய் நோட்டுக்கா சில்லற என்ன? பேங்க்ல நான் மாற்றோம், நீ வேண்டான்னு பாருங்க. பேங்க்ல மாத்த எங்களுக்கு தெரியாது. பேங்க்குக்கு போனா நானும் மாட்டிப்பேன், என்னால நீயும் மாட்டிக்குவேன். இந்த நம்பரை குறிச்சு வச்சு தேடிட்டு இருக்காரு. கை நிறைய பணம் இருக்கு, சாப்பிடறதுக்கு என்ன அதிர்ஷ்டம் தாய்.
விஷயம் வேண்டாம் பொம்மை செஞ்சு கழிச்சா உடனே விட்டா கையில பைசா கிட்டும். நீ எப்ப இந்த பொம்மை செஞ்சு பிடிக்கிறது, எப்ப பணம் கிடைக்கிறது? ஓ, கை நிறைய வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்சுக்கிட்டு இருக்கானே. இது வெண்ணெய் இல்ல, சுண்ணாம்பானம். ஜோக் அடிக்கிறியா? ஜோக்கே போயிங்க, போயிடு இங்க இருந்தே. என்ன பண்ணுவே தெரியாது. 100 நோட்டுக்கு சில்லறையோட இங்க வரணும். வெரி குட். இது போது எனக்கு. பெட்ரோல் போட்டுக்கிட்டு மெட்ராஸ் போய் சேர்ந்துருவேன். அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு கவலையே இல்லை. இன்னைக்கு மாத்திர மாதிரியே பேங்க் போகாம சில்லறையா மாத்தி இங்க வச்சுக்கோ. ஓகே? பைசா வேண்டாம். திருச்சி எப்ப வரும் அது நான் தரேன். வரேன் டார்லிங். உன்னை பாக்குறதுக்கு அடிக்கடி வரும். ஓகே? வேகம் வரும். ஓகே ஓகே. ஹாய். நீ நீ யார்? நீ தெரியல. செத்துப்பானே செல்லும் அவனோட பேய். நீ பயப்படாத. உண்மையிலே பேய்னா என்ன கண்டு அது பயப்படும். இது போலி பேய். செத்து போயிட்டதா எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு நடமாடிக்கிட்டு இருக்க மனுஷ பேய். ஆல்ரைட், இப்ப கொண்டுட்ட போகுது. 2ல 1 தான் நடக்கும். ஒண்ணு நீ என்ன கொல்லுவ, இல்ல நான் உன்னை கூட்டிட்டு போறேன். எது நடக்குதுன்னு பாப்போம். குட் மார்னிங் சார். Close the door. எஸ் சார். கூப்பிட்டீங்களா மாஸ்டர்? ஓ, செல்வா என்னமே நானா? அவன் செத்து போயிட்டான் மாஸ்டர். ஷூர் ஆஃப் தட்? எஸ். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு
நான் சிஐடி மாதிரியே போய் உன் ஒய்ஃபை நல்லா என்கொயரி பண்ணேன். அவன் இறந்துட்டாங்கிறது உண்மை. பாஸ்கர். எஸ் மாஸ்டர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னத இவங்கிட்ட சொல்லு. பாலு, அந்த செல்வத்தை நான் உயிரோட பார்த்தேன். அவன் என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். வெரி வீக். நீ சொல்றதை நம்பி நானும் பேசாம இருந்தா இன்னைக்கு பாஸ்கரை கண்டுபிடிச்ச செல்வம் நாளைக்கு நாம இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சுவான். நம்ம எல்லோரையும் கூண்டோட பிடிச்சு கொடுத்துருவான். சாரி, உனக்கு இனிமே எந்த பொறுப்பும் கிடையாது. இந்த இடத்தை விட்டு இனிமே வெளியே போ. அப்படிலாம் சொல்லாதீங்க. இனிமே எந்த தவறும் செய்யாம நான் நடந்துக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க சார். இனிமே உன்னை நம்ப முடியாது. மாஸ்டர், இந்த சின்ன தவறுக்காக எவ்வளவு பெரிய தண்டனை தேவையில்லை. மன்னிச்சு விட்டுடுங்க. இவ்வளவு பிடிவாதமா பேசுறது நல்லதில்லை. வெளியே போய் கஷ்டப்படுற எங்களுக்கு தான் அதனுடைய வேதனை புரியும். சம்பளம் வாங்கல? சம்பளம் சம்பளத்துக்காக மட்டும்தான் வேலை செய்யறோம்னா அது இங்கேயே மாஸ்டர். வேற எங்க நிம்மதியா வேலை செய்யலாமே. ஓ, அப்படி ஒரு எண்ணம் இருக்கோ? அப்போ ஒன்னையும் நம்ப முடியாது. அப்போ உங்க ரெண்டு பேரையும் உங்களை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன், எங்களை கொல்ல வேண்டாம் பிளீஸ். இனியும் உங்களை உயிரோட விட்டா ஏன் உயிருக்கு ஆபத்து? பரவாயில்லையே, நிலைமையை நீங்களும் நல்லா புரிஞ்சுதான் வச்சிருக்கீங்க. நீ ஒரு நம்பிக்கை துரோகின்னு ரொம்ப நல்லா தெரியும். அதனால ரொம்ப நாளாவே முன்ஜாக்கிரதையா இருக்க. ப்ளீஸ் 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 பேர் மீ. ஒண்ணு கிடையாது. ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம், என்ன சுற்றாதீங்க. வேண்டாம் ப்ளீஸ், என்ன கொள்ளாதீங்க. ஐயோ, உங்களுக்கு கெண்டு கேட்டீங்க, என்ன கொள்ளாதீங்க. ஐயோ, என்ன கொள்ளாதீங்க. சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுதா? சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஆப்பத்துக்கு ஆட்டுற மாவை போதும், யாரோ ஒண்ணு தேடிட்டு வந்திருக்காங்க. நான் மாவாட்டுறேன்னு சொல்லிட்டியா? ஏன் அப்பா? இல்ல இல்ல, என் வயசுக்கு தான் எக்ஸர்சைஸ். கும்பிடுறேன் சார். வாயா மேனேஜ் புரோக்கர், சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். உங்களை பார்க்கத்தான் ஊர்ல இருந்து வரேன். என்ன சமாசாரம்? ஒரு அருமையான பொண்ணு தயாரா இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே பிறகு போதியா? அப்படியா? இப்ப என்ன உட்கார சொன்னாங்களே ஒரு கர்ப்பஸ்திரீ, அவங்களா? ஆமாயா, அவதாயா என் பொண்டாட்டி. ரொம்ப நல்லவோ. உட்காருன்னு சொன்னா உட்காருவா. நில்லு அப்படின்னா நிப்பா. தம்பி, நீ யாரு? அதெல்லாம் கேட்க கூடாது. ஜூலிங்க, ஜோலி செல்வம், யாராவது என்ன தேடிட்டு வந்தா நான் இல்லைன்னு சொல்லு. மாமா மன்னிக்கணும் சார். இனிமே நமக்கு எதுக்கு இந்த பேண்ட் சட்டையெல்லாம்? வேட்டி எஞ்சி பாவம் போட்டுக்கங்க, இந்த வெத்தலை பெட்டிய வச்சுக்கங்க. எனக்கு இதுவும் வேணுமுங்கோ, இதுக்கு மேலையும் வேணுமுங்கோ.
டிலே பண்ணாம இப்பவே இவனை கொண்டு நடு கடல்ல கொண்டே போட்டு என்ன சொல்றேன்? நோ நோ, எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுது. இவனை எப்படி கொல்லத்தான் போறோம். அதுக்கு முன்னால இவனை வச்சு கொஞ்சம் கேஷ் பண்ணிட்டு கொண்டுட்டா என்ன? எப்படி? உங்களுக்கு 2 நாளுக்கு முன்னால தொழிலாளிகளுக்கு போனஸ் கொடுக்கறதுக்காக இவனுடைய முதலாளி பேங்க்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் பணம் எடுக்கிறது வழக்கம். அந்த பணத்தை அவன் எங்க வைப்பான் இவனுக்கு தான் நல்லா தெரியும். அன்னைக்கு ராத்திரி இவனை பயன்படுத்தி நம்ம கள்ள நோட்டை அங்க வச்சுட்டு அந்த நல்ல நோட்டை நாம எடுத்துக்கோம். அதுக்கப்புறம் இவனை ஜூலி கவனமா சொல்லு. கவுண்டர் முக்கியா வந்துட்டான். இது காலத்து பச்சை வந்தாலும் நம்ம 2 பேரும் கல்யாணம் நடக்கணும்ல. ஆமா. அப்ப இந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. கேட்கல. ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு அவங்களையும் கேட்க கூடாது. இல்ல. விட்டு தொலைங்களேன். அப்புறம் வீட்டுக்கு வளவளையில போய் தொலைவேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். என்ன? உங்க பார்ட்னர் வந்திருக்காரு. பார்ட்னரா? இல்லையா? இதுக்கு வந்தா ஏன் வந்தா? என் வயிற்றுல வளர்ந்த குழந்தை உங்களோட தான் தெரிஞ்சுட்டு போறதுக்கு வந்திருக்காரு. அயோக்கிய பையன், என் குடும்பத்துல வத்தி வைக்கிறதுக்கு என்னடா விஷயம் கிடைக்கும்னு அலையறான். இவரை சும்மா விடலாமா? விடாத. அதான் எனக்கும் 5 லட்சம் ரூபாய் தேவை. நீங்க 2 லட்சம் தான் தர போறீங்க. 3 நாளைக்கு நமக்கு இழிச்ச மாதிரி கேளு. கொடுத்துருவான். அவர் இழிச்சதாயே. சரி, அவரு இந்த வீட்டுல தான் தங்குறாரு. எதிர்பாராத விதமா சந்திச்சுக்கிட்டீங்கன்னா ஏன் வந்த, எதுக்கு வந்து கேட்க கூடாது. அவன் கேட்டான்னா ஏதோ ஜூலி பாவம் கடன் கேட்டுச்சு, கொடுத்துட்டு போலாம் வந்தேன்னு சொல்லுங்க. ஐயோ, நான் கொடுக்க தெரிஞ்சு அவன் கொடுக்க மாட்டானே. அத பத்தி எனக்கு தெரியாத. நீங்க 10,000 கொடுத்தா அது 20,000 கொடுக்கும். சரியா புரிஞ்சு வச்சிருக்க. ஜூலி, ஒரு விஷயம், இந்த குழந்தை என்னுடைய குழந்தைன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. நீங்க சொல்லாம இருந்தா சரி. சரி, நான் சரியா வரமாட்டேன். மில்லுல நடுவுல சேவரை எழுப்பிட வேண்டிய. வாங்கு வாங்கு வாங்கு. அவன் ஒரு பொம்பளைக்கு இருக்க 2 லட்சம் என்ன 8 லட்சம் வேணாலும் கொடுப்பான். ஆனா நான் பேசினபடி 3 லட்சம் தான் கொடுப்பேன். அது சரி. ஆனா அந்த ஆளை பாத்தீங்கன்னா ஏன் வந்த, எதுக்கு வந்த மட்டும் கேட்க கூடாது. உங்க புள்ள வேணுமா வேணாமா? ஐயோ, அதுதான் உயிரே வச்சிருக்கேன். அப்ப வாயை மூடிட்டு பேசாம உட்காந்து. மூச்சே விடல. முக்கியமான விஷயம், இந்த குழந்தை உங்களோடதான் அந்த ஆளுக்கு தெரியவே கூடாது. செஞ்சா உங்க பார்ட்னர் ஞாபகம் வச்சு. நல்லா ஞாபகப்படுத்துற. பரதேசி போய் எங்கேயாவது கோல் போட்டாலும் கேடுவான். ஆமா, இவனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அவனுக்கு இவ்வளவு பணம் ஏது? நம்ம மில்ல இருக்கிற மிஷின்களை விக்கிறானா? போன உடனே மிஷின்களை ஒவ்வொன்றா எண்ணி பார்த்தோம். பட்டாளா, நீ இங்கதான் இருக்கிறியா? திவ்வா, ஏயா நீ இங்கே செட் ஆயிட்டியா? ஐயா, அவர் இந்த வீட்டு மாப்பிள. ஆமா, எனக்கும் ஜூலிக்கும் கல்யாணம் வந்து அது கிடக்கட்டும். மேல தெரியா எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு தெரியுமா? மெட்ராஸ் தான். மெட்ராஸ் இல்லம்மா, டெல்லி கான்ஃபரன்ஸ் போயிருக்காங்க. கான்ஃபரன்ஸ் போயிருக்காங்கம்மா. கணேசரே, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆயிடுமா. உள்ள ஒட்டியெல்லாம் இருக்குல்ல? இருக்குமா. அதெல்லாம் போய் ஒழுங்கா பாக்கணுமா வேண்டாமா? பாக்கணுமா. பாக்கணும்ல? பாக்கணும். மரியாதையா உண்மையை சொல்லணும். எங்க போயிருக்காரு? டெல்லிக்கு தான் போயிருக்காங்க. டெல்லிக்கு? 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 சொல்லு. மெட்ராஸ்ல இருந்து ஜூலிங்கிற அம்மா 2 லெட்டர் போட்டிருக்காங்கம்மா. அவ பாத்துட்டு தான் போயிருக்காங்க 2 பேரு. ஜூலிங்கிற அம்மாவா? கவுண்டர் ஜூலி நான் குட்டி இல்ல சொன்னாரு. அடிச்சாரசே. ராத்திரி பிறந்தடம். ஜூலி இனிமேல் இங்க இருக்க வேண்டாம். நர்சிங் ஹோம்ல கொண்டு போய் சேர்த்துடுங்க. நான் போன் பண்ணி சொல்லிடுறேன். போய் டாக்ஸி கொண்டாயா. நான் போக மாட்டேன். நீங்க டாக்ஸி கூட்டுவாங்க. ஜூலி பக்கத்திலேயே தான் இருக்கிறேன். அதுவும் சரிதான். ஜூலிக்கு ஒரு ஆள் வேணுமே. நம்ம போவோம். காயா பழைய வண்டி. ஆட அவசரத்துக்கு பழசாவது புதுசாவது. உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அரைஞ்சு பல்ல உடைச்சு போடுவேன். ஏன் பொண்டாட்டி ஓ பொண்டாட்டியா? 2 பேர் பொண்டாட்டி வர்றாங்க ஐயா. முதலே ஓடு 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 ஓடு. ஐயோ, தேவி, ஏன் இந்த நேரம்? எங்கிட்ட கவுண்டர் இங்க யாரும் கிடையாது. கிடையாது.
எங்கடி எடி நிக்கிறது யாரு? யாருவா? எடி நீதான் சூலியா? இல்ல போலி. அடி போலி என்ற கவுண்டர் ரூமு கூப்பிட்டவன் நீதானே? ஏண்டி காசு வாங்குறவன் நீதானே? ஏண்டி கடதாசி போட்டவன் நீதானே? என்னடி பேசாம இருக்க? சூலி ஒரு நாக்குட்டி என்னம்மா விளையாடுது என்ற கவுண்டன் சொல்றாருடி. ஏண்டி எப்படி விளையாண்ட? எங்க கிட்ட விளையாடாத. எங்க விளையாடு பாப்போம். என்னடி என்னடி அம்மா? என்னடி என்னடி மம்மி அம்மா கிட்ட என்னடி நடிக்கிறா? ஆடி சரசு இடுப்பு வலிக்குது போல இருக்குடி. வலிக்கட்டு. அவளுக்கு இடுப்பு மட்டுமா வலிக்கும்? ஆடி போடி இவள. முன்ன பின்ன புள்ள பெத்திருந்தாலும் தெரியும். புள்ள பறக்க போகுதுடி. அடி வாடி வாடி என்ன இருந்த பொம்பளை இல்லையாடி வாடி வாடி என்ற ராக்கத்து என்ற தங்கம் சத்த பொறுத்துமா. அடி சரசு காலை பிடிச்சுக்க. சத்த பொறுத்துக்குமா. அது பொறுத்துக்குமா பொறுத்துக்குமா. ஐயா பொறுத்துக்குமா கொஞ்சம் பொறுத்துக்குமா. ஏ சரசு என்னடி என்னடி பண்ற? ஐயோ இதுக்கு பேர் தான் டெல்லி காம்படன்ஸா? ஒரு கொழுப்பு இருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ணிருப்பீங்க. எல்லாம் உனக்காகத்தான் புள்ள. என்ன எனக்கு? பாரு தலைவாரி பூச்சி விடுறதுக்கு பொம்பளை புள்ள வேணும்னு சொன்னியா? உனக்கு தான் பொம்பளை புள்ளையே பிறக்க மாட்டேன்னுது. அதுக்காகத்தான் நான் வேற இடம் பார்த்தேன். பிறந்துருச்சு. புள்ள அழகாத்தாங்க இருக்கு. எனக்கு பிறந்ததாச்சு. அது என்னங்க உங்களுக்கு போட்ட மாதிரி உங்க பார்த்தவங்க கடதாச்சு போட்டிருக்கா? அந்த புள்ள யாருக்கு பிறந்தது? எனக்கு தான் பிறந்தது. பின்ன இந்த முதல்ல வேற வந்து உட்கார்ந்துருக்கானே அவன் ஒரு விளக்கண்ண முதலி. அவன்கிட்ட பணத்தை புடுங்கணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் அவனுக்கு லெட்டரே போட்டா. அவன் லட்சணம் தான். இதையும் வெக்கங்கிட்டு போய் சொல்லிக்கிறீங்களே. அடியே சரசு அவன் சும்மாடி பணத்தை கொடுத்து பல்ல எழுத்திட்டு இருக்கான். குழந்தை முகத்தை பார்த்தா தெரியல எனக்கு பிறந்ததான்னு. ஆமாங்க மூஞ்சி அப்படியே தான் இருக்கு. ஏங்க அது உங்க ரத்தம் தானே? நம்மளே கொண்டு போய் வளர்த்தா என்ன? அடியே நான் எதுக்காக வந்திருக்கிறேன்னு நினைச்சேன். அவளுக்கு பணத்தை கொடுத்து செட்டப் பண்ணிட்டு குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். முதல்ல அதை செய்யுங்க. நீங்க தூக்கிட்டு வரேன். இந்த தாலாட்டு பாட்டெல்லாம் கத்துக்க. கண்டமேனே கத்தாத குழந்தை திரும்ப அவகிட்டே போயிடும். ஜூலி ஜூலி அதே மூக்கு முடியெல்லாம் என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கு. என்னது? நீ எனக்கு ஒரு பொண்டாட்டி தான். இந்தா இதுல நீ கேட்ட 2 லட்சம் ரூபாய் இருக்கு. எடுத்துட்டு குழந்தைய குடு குடு. குழந்தை உங்க குழந்தைதான். நீங்க எப்ப வேணா எடுத்துட்டு போலாம். நான் மறுக்கல. ஆனா குழந்தை தாய்ப்பால் குடிக்கிற வரைக்குமாவது அது தாய்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அரே நான் ஒரு மடையன். இப்ப என்ன இன்னும் 2 மாதம் இருந்தே வாங்கிட்டு போறேன். நீ உடம்ப பாத்துக்கோ. பச்சை உடம்பு. நான் தான் அப்பா முடியலன்னு பாக்குறியா? தொட்டி போச்சு. முடியாது முடியாது முடியாது. நானும் எங்க முதலாளிக்கு துரோகம் செய்ய மாட்டேன். உங்களையும் செய்ய அனுமதிக்க மாட்டேன். இதோ பார் செல்வம், இதனால உங்க முதலாளிக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. நல்ல நோட்டு எடுத்துக்கிட்டு கள்ள நோட்டு வைக்க போறோம். உன் முதலாளியும் ஏழைகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் 100 200 தான தர்மம் பண்ண போறாங்க. அவங்களும் அதை சில்லறை கடையில பார்த்து குழைச்சிட்டு போறாங்க. இதை செய்ய நீ உதவினா எங்களால உனக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது. காரணம் நான் இந்த நாட்டிலேயே இருக்க போறதில்லை. இல்ல நீ செத்தவன் செத்தவனாவே ஆயிடுவேன். என்ன சொல்றேன்? பேச மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன், நான் சொன்னதை செய்ய மாட்டேன். என் செல்வத்துக்கு ஏதோ ஆபத்து. என் செல்வத்துக்கு ஏதோ ஆபத்து. ஜூலி என் குழந்தை எப்படி இருக்கு? இந்த நாக்கு செமினே மூக்கு. எல்லாம் கொஞ்சம் போதும். என் 3 லட்சத்தை இருங்க. நீதான் குழந்தைய கொண்டு போவனா சொல்லிட்டியா? இப்ப எடுத்துட்டு போங்க. பணத்தை கொடுங்க. இந்த மாதிரி பையிலே வச்சுட்டு அலையிற. இந்த மாதிரி யோ பட்டாளம், நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போறேன். குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்க. இந்த கவுண்டன்ல குழந்தைய தூக்கிட்டு போக பாக்குறான். ஜாக்கிரதை. அந்த துணிய நாய் கடிச்சு கொதற மாதிரி கொதறிற. அது வாங்க வாங்க, நல்ல வேலை வந்தீங்க. நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போறேன். உங்க பார்ட்னர் இருக்காரே, அவருக்கு குழந்தை மேல ஒரு கண்ணு, இந்த பட்டாளத்தானுக்கு ஒரு கண்ணு. நான் திரும்பி வர வரைக்கும் குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துங்க. நீ கையில புடிச்சு ஆட்டுறது அசிங்கமா இருக்குது. ஆட்டம் பாரு, கையில என்ன சந்தோஷப்பட்டேன். உங்க பின்ன புள்ள பத்திருந்தா குழந்தையுடைய அறுவை தெரியும். இப்படியா
கேட்டியா? ஒண்ணு இல்லையா, 5 பெற்றிருக்கிறேன். என்னையா பெரிய அஞ்சு? உன் பொண்டாட்டி வளர்ந்து எடுத்தா, இடுப்பு வலி வந்தது, பெத்தா, நீயா பெத்த? யாரு? என்னையா பெரிய மூளை? மூலம் இல்லாம எதுவுமே இல்லையா. என்னையா மூளை? குழந்தைய காணுங்க. பட்டாட்டா தூக்கி போட்டாயா? ஐயோ, குழந்தை கையில பூமாலை கட்டினா, ஆச்சுமா, புடி. வா, வரியா, வரியா, வரியா. சின்ன நாக்கு சீனி மூக்கு ஆராரோ பொன்மினி அங்கண்ணு ரெண்டு தாரீரோ தாரீரோ. ஹலோ, நான் உங்களை பாக்கிறதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். அப்படியா? நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? முதல்ல என்ன மன்னிக்கணும். என் கணவர் உயிரோட தான் இருக்காரு. அவர் கையாடல் செஞ்சுட்டு தான் சொல்ற 5 லட்சம் ரூபாயும் நான் கையோட கொண்டு வந்திருக்கேன். அந்த பணத்தை கட்டி அவரை ஜாமீன் எடுக்கிறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். அப்படியா? அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியம் இல்ல, கோர்ட்டுக்கு தான் போகணும். கமா, நம்ம கார்லயே போலாம். கமா, கேடி. தேங்க்யூ. கமா. என்ன இங்க கூட்டிட்டு வரீங்க? இதுவா கோர்ட்டு? நோ, வக்கீல் வீடு. முதல்ல அவரை சந்திச்சு விவரங்களை சொல்லிட்டு அப்புறமா கோர்ட்டுக்கு போலாம். கமா. அடி என்னடி சரசு, இந்த சூலி எவன் பின்னாடியே போறா? ஏக்கா அவளுக்கு யாருதான் புருஷனே தெரியலையே. அடி புருஷனை விடு, இந்த பிள்ளைக்கு எவன்டி அப்பன்? என்னடி வெக்கம் முதலிய ஆடி பாடி வழங்காதவளை நீ முதலையும் நினைச்சு போட, நான் கவுண்டர் நினைச்சு போடுறேன். கடைசியில அந்த புள்ளைக்கு எவன் அப்பனோ? ஏக்கா அப்படி எல்லாம் சொல்றீங்க? அடி சரசு, புள்ளைய பத்தவ எவளும் உடனே புருஷனை பார்க்க தானடி ஆசைப்படுவா. புள்ள பிறந்தவனே ஓம் புருஷன் ஏன் புருஷன் லொடக்குன்னு எட்டி பார்த்தாங்களா? அடி இந்த சூரி மூஞ்சியே குளிச்சுட்டாடி. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, கறிவண்டி கறிவண்டி போட்டு அடி மாத்திரை மாத்திரை அங்கயா ஜூலி, ஜூலி, ரொம்ப அவசரமோ? 2 பேரும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஜூலி, உன் கணவனை இங்க இருந்து உயிரோட அடிச்சுட்டு போகணும்னா நான் சொல்றபடி அவனை செய்ய சொல்லு. ஜூலி, இவனை நம்பாத. இவன் தான் என்ன மோசம் பண்ணவன். இன்னும் உன்னை கொல்லாம விட்டு வச்சிருக்கிறதும் அவன் தான். நான் சொல்றபடி மட்டும் நீ நடந்துகிட்ட, உனக்கு நான் நன்மையே செய்வேன். செல்வம், இவனை நம்பாதீங்க. சிஐடின்னு போய் சொல்லி உங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக வச்சிருந்த 5 லட்சம் ரூபாயும் கையாடிட்டான். நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த பாருங்க பேச்ச நம்பி எந்த காரியமும் செய்யாதீங்க. வாங்கய்யா. சொல்லியா? ஆமா, எங்களை எங்க கூட்டு போற? குழந்தையோட தாயிட்ட தான் கூட்டிட்டு போறேன், பேசாம வாங்க. ஆடிங்கோப்பன் சட்டியோட திங்க என்னடி முதல்ல அந்த வீட்டுக்குள்ள சூலி போனா, இப்ப இந்த விவசாய கிட்ட கலவனுங்க புள்ளைய தூக்கிட்டு போறானுங்க. அப்படி என்னதாடி இருக்கு அந்த வீட்டுல? வாக்கா போய் நம்மளும் தான் என்னன்னு பாப்போம். வாடி வா. அங்க எட்டு வாசா அங்கதான் யாருமா நீ? என்ன வேணும்? ஐயோ 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 ஐயோ. காதையா இருக்கு. இப்ப உள்ள வந்தாலும் அதுபடியே பாரு.
சாமர்த்தியசாலி. நாங்க திரும்பி வர வரைக்கும் ஜாக்கிரதையா பார்த்து அசந்தா ஏமாந்துருவீங்க. செல்வம், நல்லா கவனிச்சுக்க. உன்னோட குழந்தைய துப்பாக்கி முனையில இருக்கு. எங்களுக்கு எதிரியா ஏதாவது செயல்பட நினைச்ச குழந்தைக்கு ஆபத்து. பி கேர்ஃபுல். பலு, ஃபாலோ மீ. யாருன்னு யார பாத்துமே யாருமா கேட்காலு? என் குடி கெடுத்த கோபாலு. அப்படி யாரு இங்க இல்லையம்மா? பாடா, கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது. மம்மி. ஐயோ பாவம், நிறமான கர்ப்பிணி. வாமா. அடாடே, பேபி பேபி. உள்ள பேபி இருக்குது. இருக்கட்டும் இருக்கட்டும், உட்காருவா. எங்க? அங்கே. மம்மி. யோ, ஏன் இந்த பொம்பளைங்க உட்கார வச்சிருக்க? அதான் எனக்கு வேண்டியவங்கப்பா. அதை பத்தி நமக்கு என்ன கவலை? அனுமதி இல்லாம யார் இங்க வந்தாலும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை. நீ பயப்படாமா பயப்படாமா, பார்த்து பேசு. இப்போ ஒண்ணு கொஞ்சம் நேரமா இருக்கு. முதலாளிக்கு வேண்டியவங்க கொஞ்சம் பக்குவமா எடுத்துக்க வேண்டாம். முட்டாத்தனமா பேசுறியே. நீதாயா முட்டாள்? நீங்க செய்யறதா நியாயம்? அவங்கள கட்டி போடுங்க, யாரா இருந்தான்னு. அதானே அறிவு கட்டவனே. பக்குவமா நடந்துக்க வேண்டியது முதலாளி வேலை. பிடிச்சு கட்ட வேண்டியது நம்ம வேலை. என்ன கட்டு கட்டு சொல்றேன்? பயப்படாதமா, அவன் இருக்கானே. நான் எதை சொன்னாலும் அவன் இறுதியாத்தான் சொல்லுவான். ஏன்னா அவன் அந்த கட்சி. எந்த கட்சி? அந்த கட்சிக்காரனா இவன்? இவன் கவலைப்படாத, நான் உன் கட்சி. சவால் போறான கேளு. சரின்னு சொல்லுங்கய்யா. அதான் எதிர் சவால் போடுறதுக்கு நான் இருக்கனே. அவளை தோக்கடிச்சு காட்டுறேன். சவாலா? சவால். சவாலே சமாளே. சவால். கண்ணே பாப்பா, தாய் பாட்டி தாய் முழுக்க. எந்த அறையில பணம் இருக்கு? இந்த அறையில. செல்வம், தவறான அறையை காட்டி எங்களை காட்டி கொடுக்கலாம்னு கனவு காணாத. வெளியே கன் பாயிண்ட் உன்னுடைய குழந்தை. சின்ன தவறு நடந்தாலும் அவன் குழந்தையை சூட் பண்ணிடுவான். இல்ல இல்ல, அந்த அறையில. நைஸ் பாய், கம். கொடுத்தாங்க ரொம்ப விளையாடுங்க. கையடா. கையில ஒரு மண்வெட்டியை கொடுத்துட்டு ஒரு குளமே வெட்டி இருக்கலாம். இதுக்கு ஏண்டா இவ்வளவு அவஸ்தை? இருந்தா இதுல தண்ணி இருக்கு, குடி. அப்புறமேல அடி. ஹலோ, யார் பேசுறது? நான் செல்வத்தோட மனைவி ஜூலி பேசுறேன் சார். என் புருஷன் என்ன சாகல. உண்மையாகவா? மோசம் பண்ண பொல்லாதவங்க அவரையும் என் குழந்தையும் கடத்திக்கிட்டு இப்ப உங்க இடத்துல இருக்காங்க. எதுக்குமா? அப்படியா? சரி சரி, நீ என்ன செய்யற? அங்கிருந்தே போலீஸ்க்கு போன் பண்ணு. நான் வந்து போலீஸ் வர வரைக்கும் எப்படியும் சமாளிச்சுக்கிறேன்.
இவன் தான் என்னை ஏமாத்துறவன். நீ ஒண்ணும் கவலைப்படாது. இவனை கைது செய்ய போலீஸ் வந்துகிட்டே இருக்கு. யாராவது அசஞ்சா குழந்தையோட உயிர் போயிடும். துப்பாக்கி கீழே போடு. போடு. வெல்டன் பாலு. என்னுடைய ஆட்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டது அவர் பெருமையோ? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இடத்துக்கு வந்தவங்க யாருமே திரும்பி போனது கிடையாது. ஏன்னா திஸ் இஸ் ஒன் வே டிராபிக். ஏதோ செவத்துக்குள்ள சாரி துவாரம் இருக்குன்னு வேலுமணி சொன்னாரே. அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களாம் சாக போறீங்க. ஓ மை காட். எஸ். உங்க கடைசி ஆசை ஏதாவது இருந்தா கமா. தம்பி, எனக்கு வாரிசே இல்லைன்னு ரொம்ப காலம் வருத்தப்பட்டு இருந்தேன். அந்த குறைய தீக்கிறதுக்கு இப்ப எனக்கு இந்த குழந்தை பிறப்பு. என்ன வேணாலும் கொண்டுரு, ஆனா அந்த குழந்தைய கொண்டுடாதப்பா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. சாக போற இந்த நேரத்துல நான் உண்மையை சொல்லிட்டா. என் குழந்தை உங்க யாருக்குமே சொந்தம் இல்லை. இவர்தான் என் கணவர். என் குழந்தை இவருக்கு பிறந்ததுதான். தலைமறைவா இருந்த என் கணவரை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் போய் சொன்னேன். இதோ நீங்க 2 பேரும் கொடுத்த 5 லட்சம் ரூபாய் அதுல இருக்கு, எடுத்துக்கங்க. நீங்க மாசம் கொடுத்த பணமும் உங்க பெரிய பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். உங்ககிட்ட எல்லாம் நான் கேவலமா நடந்துகிட்டதுக்கு நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல. என் கணவர் நிரபராதின்னு யாருக்கு தெரியணுமோ அந்த முன்னாடிக்கே தெரிஞ்சிருச்சு. இனிமே நான் சாக தயாரா இருக்கேன் ஐயா. இது வருமா, உன் புருஷனை மட்டும் இல்ல என்ற புருஷனையும் சேர்த்து காப்பாத்தி போட்டேன். கெட்டு போகணும்னே துடிச்சுக்கு இருந்த என்ற புருஷனை கெட்டு போனதான் நினைக்க வச்சு கெட விடாம காப்பாத்தின புண்ணியவதி நீந்தான். புருஷனை ஆபத்துல இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக எப்பேற்பட்ட துணிச்சலான காரியத்தெல்லாம் செஞ்சு போட்டேன். கண்ணகி என்னடி கண்ணகி, நீ தாண்டி இந்த கலியுக கண்ணகி. என் மனைவியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் மேல நான் வச்சிருக்க நம்பிக்கைய இந்த உலகத்துல வேற எது மேலேயுமே வைக்க. சொல்ற பாத்தீங்களா, கொஞ்சம் கண்ணு கலகா துணி கட்டினாலே 1000 சண்டையா போடுற புருஷங்க இருக்கிற இந்த காலத்துல இப்படியும் இருக்காது. இப்படிப்பட்ட உண்மையான தம்பதிகளை சாகும்போது நாம கத்தா என்ன சூடியா? இந்தாயா பெத்தாத்தான் புள்ளையா, அதுவும் என் புள்ளதாயா. இந்த பணம் என் சொத்து சொகை அந்த பிள்ளைக்கு தான் வச்சு. எல்லாரும் திரும்புங்க.